நான் நிர்மல், என் பேர் நிர்மல் கணேஷுங்க. நான் இங்கே கோயம்புத்தூர் தான். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேங்க. சாரோட ரொம்ப வருஷமாக தொடர்பு இருக்குது எனக்கு. எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட மோர் தென் 10 years நாங்கள் அசோசியேட்டடாக இருந்து நான் பண்ணிட்டுருக்கோம். சேகர்ஜி மாதிரி நாங்கள் எல்லா கிளாஸ் மிஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர முடியறது இல்லைங்க, இருந்தாலும் அந்த டச் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நன்றி. போனாங்களா கிளாஸ்? இப்போ நம்ம சப்ஜெக்ட் 2 தலைப்பில் இன்றைக்கி குருஜி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மனம், இன்னொன்று புருஷார்த்தம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு தெளிவாய்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தலைப்பு என்ன, அந்த தலைப்பு நமக்கு புரிஞ்சிருக்கா, இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இப்போது மனம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு சொல்லிச்சுனாங்க, இது மனம் அப்படிங்கிற வார்த்தை என்றைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னை காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கேட்டுட்ருக்கிற வார்த்தை. ஆனால் என்றைக்காவது இந்த மனம் அப்படின்னு என்னன்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமானா, கண்டிப்பாக யோசித்து பார்த்துருக்க முடியாது. ஏன்னா யோசிக்கிறதே மனம்தான். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எல்லாம் உலகமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். எதன் மூலமாக? மனம் மூலமாக. ஆச்சா, மனதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு பேய், மனம் ஒரு மந்திரம், மனம் ஒரு மாயக்கோள், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், பாராட்டும் இருக்குது, தூற்றுதலும் இருக்குது மனதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த பேச்சு, இந்த கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்ம கூடியிருக்கிறோம். அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தனியாக இருக்கிற பொருளாக அப்படின்னா நம்ம கண்ணில் பார்த்துடலாம். இல்லையே, இது வரைக்கும் மனத்தை பற்றி நிறைய மனசாட்சி இருக்காடான்னு கூட கேட்குறோம் நம்ம ஒருத்தர் பார்த்து. அப்போது மனம் சாட்சி 2 இருக்குது. இந்த 2ஐ பற்றி நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம. ஆனால் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சாட்சின்னா என்னென்னு தெரியாது, மனம் என்றால் என்னென்னு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு சொல்லாக இருக்குது. அப்படின்னா இந்த மனம், இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போகணும்னு சொல்லிச்சோன்னா மனம்னா என்ன? இப்போ மனம்ங்கிறது பார்க்கக்கூடியது ஸ்தூலம்னு சொல்கிறோம். இந்த உடம்பு ஸ்தூலம், இந்த பில்டிங் ஸ்தூலம், இந்த சேர் டேபிள் எல்லாம் ஸ்தூலம். அப்போது சூட்சமம் அப்படிங்கிற லெவல் இருக்கிறதுனால தான் அதை பார்க்க முடியல. அப்போ மனம்ங்கிறது முதல்ல சூட்சமமான ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மனதை கூட சரீரம்னு தான் சொல்லுது. ஏன்னா ஏன் சரீரம்னு சொல்லுதுன்னா, இப்போ 3 சரீரம் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் இப்போ ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு புரியலன்னா, அந்த எல்லாரும் ஆன்மீகத்தில் இருக்கிறனால புரியாமல் இருக்காது. காரண சரீரம் என்னன்னு புரியலன்னா கண்டிப்பாக அதை நம்ம இன்னொரு வகுப்பில் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். இப்போது ஸ்தூல சரீரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் நிறைய விளக்க வேண்டியது இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி மற்ற ஸ்தூலம், நட்சத்திரம், சூரியன், கோள்கள், மரம், மட்டை எல்லாம் இருக்கிற மாதிரி மனிதனுக்கு இந்த உடம்பு ஸ்தூல சரீரம். யாருக்கு இது உடம்பு? இந்த ஜீவனுக்கு. அப்போ இந்த ஸ்தூல சரீரங்கிறது எதனால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 19 தத்துவம் அல்லது 14 தத்துவம் அல்லது 24 தத்துவம்லாம் சொல்லுவாங்க. தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறை தான், இறைநிலை தான், இறைவனை தான் தத்துவம்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச பிராணன் 5, அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, ஒன்று சார் பஞ்ச பிராணன், பஞ்சபூதம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் ஆச்சுங்களா? அப்போது இதில் என்ன சில சாதனா, பஞ்ச பூதங்கள் இருக்கிற அந்த நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், இந்த 5 தத்துவங்களையும், அந்த பஞ்ச பிராணன், அபானன், உதானன், விதானன், சமானன் சொல்லக்கூடிய அந்த 5 பிராணனையும், அப்புறம் இந்த இது சொல்கிறீங்களா, கர்மேந்திரியம், ஞானேந்திரம் 5, இப்போ 5, 10, அதில் ஒரு 10, 20, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ 24 தத்துவங்கள் சேர்ந்தது தான் இந்த இதில் இருக்குது. இந்த இதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாங்க. இதில் பஞ்சீகரணம், அபிஞ்சீகரணம் இருக்குது. பஞ்சீகரணங்கிறது இந்த தத்துவங்கள்லாம் இருக்கிறது எல்லாம் ஒன்று சேர்ந்து, இப்போ நம்ம ஒரு புளிசாந்து செய்கிற மாதிரி இருக்கிறது பஞ்சீகரணம்னு சொல்லுவாங்க. அபஞ்சீகரணங்கிறது தனித்தனியாக இருக்கிறது. இதில் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது தான் இந்த ஸ்தூல உடல்.
அபஞ்சீகரணமாக இருக்கிறது தான் இந்த சூட்சும தத்துவம். அதில் மனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, மனம்னு ஒன்று தனியாக கிடையாதுங்க. நம்ம உள்ளம்னு சொல்கிறோம், அந்த கரணம்னு சொல்கிறோம், சிதாபாசம்னு சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம், ஆவின்னு சொல்கிறோம், சூட்சும சரீரம் சொல்கிறோம். இத்தனையும் சேர்ந்து இதெல்லாம் அதே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் வருங்க, இந்த மனம்தான், இந்த அந்த கரணம் தான், இந்த ஜீவன் தான் போகிறான் வர்றான். இது போச்சுன்னா போனது தான். அப்போது இந்த ட்ராவல் யாருக்கு பிறப்பு மீண்டும் 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 பிறப்பு எடுத்து இந்த துன்பப்படுறாங்க அந்த உலகத்தில்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம், இந்த உள்ளம், இந்த ஆவி, இந்த சிதாபாசன், இந்த சூட்சும சரீரம், இதுதான். அப்போது இது இந்த 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 உடம்பு வந்து ஒரு டிஸ்போசபிள் மெட்டீரியல். நம்ம என்ன உபயோகப்படுத்துகிறோமோ உபயோகப்படுத்திட்டு தூக்கி எறிய வேண்டியது. ஏன்னா இது திரும்ப வந்து உபயோகப்படுத்த முடியாத ஒரு பொருள். அப்போது இந்த உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம மனசுக்கு கொடுக்குறோமானா யாரு கேளுங்க? இல்லை. ஏன்? அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ஆனாலும் பியூட்டி பார்லர் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ இருக்குது. ஏன் அத்தனை இன்றைக்கி வந்து உலகத்திலே அதிகமான சந்தை பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா, மனித தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு தான். அதுதான் பொருள். ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து நீங்கள் கேர் டையிலிருந்து எதை வேணால் எடுத்துக்கோங்க. அப்போது உடலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனிதன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், பொருளை இழக்கிறோம். அப்புறம் முடினா நரைக்கும், வயசானால் சுருக்கம் வரும் ஆச்சுங்களா. அப்போ நான் சொன்னேன்னா ஞாபகம் வரும், எல்லாமே வரும், கண் பார்வை குறை எல்லாம் வரும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிற தன்மை வந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா, முதுமைங்கிறது ஒரு இளமை தாங்க, ஒரு முதுமை கிடையாது அது. ஏன்னா எப்போவும் ஒரு இளமையாக இருக்கலாம் நம்ம, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா. சரி, இது சூட்சும சரீரம். அப்போ ஸ்தூல சரிங்கிறது இந்த அந்த கரணம், இது ஒரு கரணம், இது ஒரு கருவி. கரணம்னு ஏன் சொந்த கரணம் சொன்னால், இது ஒரு கருவி. இந்த கருவியை நம்ம எப்படி கையாளணும்? இவர் சார் வந்து இந்த இதை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. அவர் எல்லாமே 12 வருஷம் அதில் இருந்துருக்கிறாருன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு எல்லாம் நாலேஜ் இருக்குது. அது மாதிரி இது ஒரு கருவி. இந்த கருவியை வந்து நம்ம கருவியை தான் பார்க்கணும் ஆச்சுங்களா. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், ஆர்ட், அந்த கலையை கற்றுக்கிட்டால் போதும். நம்ம இது எப்படி பயன்படுத்தணும், அப்போ அதனுடைய பற்றி தெரியணும். ஒரு மேனுவல், எதுக்கு எடுத்தாலும் ஒரு மேனுவல் புக் இருக்குது இல்லைங்களா, மேனுவல் புக்கை படித்து பார்த்து நம்ம அதை வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கினா இருக்குது, எந்த பொருள் வாங்கினா இருக்குது. அது மாதிரி இந்த அந்த கரணத்துக்கு என்ன மேனுவல் புக் பார்த்திங்கன்னா, சாஸ்திரம் தான், வேதம் தான். இதை தவிர நம்ம இந்த இந்த பாரத பூமியில் பிறந்ததுக்கு நம்ம உண்மையிலே ஒரு கொடுப்பனை பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த தத்துவம் எங்கேயுமே கிடையாதுங்க. பதஞ்சலி சூத்திரத்தில் மனத்தை பற்றி பேசுகிற மாதிரி உலகத்தில் எந்த தத்துவம் விஞ்ஞானம் இன்னும் வளரல. ஆனால் நம்ம துரதிர்ஷ்டம், நம்மளுடைய யாருமே நம்மளே தெரியுதில்ல, நம்மளோட யாருமே வெளிநாட்டுக்கார எடுத்துகிட்டு போய் அவன் பேர் வாங்கிட்டு போகிறான். அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது, மனம் அதை அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து 4ஆக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 செயல்பாடு பண்ணுது அது. அப்போது மனம் அப்படின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிச்சுன்னா, சங்கல்ப விகல்ப. அது ஒரு முடிவெடுக்கும் மாற்றிக்கும், குழப்பம். அது வந்து உணர்வுபூர்வமானது. அதுக்கு புத்தி சொன்னால் தெரியாது. அதுக்கு வந்துங்க பழக்கத்தான் முடியும். எப்படி ஒரு நாய்க்குட்டி பழக்கிறோம், ஒரு மற்ற மிருகங்களை பறக்கிறோம் அல்லது ஏதாவது, அது மாதிரி மனம் அப்படிங்கிறத வந்துங்க நான் வந்து மொழியால் பேசி அதை புரிவிக்க முடியாது. மனதுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. அதை என்ன பண்ணணும், புத்தி மொழியை புரிஞ்சுக்கும், அறிவை புரிஞ்சுக்கும். அப்போ புத்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது மனம் எதை எடுத்தாலும் அங்கேன்னு ஓடும். பார்த்துருப்போம், நிற்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு சொல்லுங்களேன். அது மாதிரி இதுக்கு ஒன்றும் வேலை இருக்காது. ஆனால் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் ஒரு நிமிடத்தில் வந்துட்டு போயிட்டு போகும். அப்போது இதையே ஒழுங்குபடுத்தி தீர்மானம் பண்ணுறது புத்தியினோட வேலை. நிச்சயதார்த்தங்கிறது நிச்சயம் வந்து புத்தி. அது என்ன பண்ணும், இந்த வகுப்புக்கு வர்றேன், நான் பேர் கொடுத்துட்டேன், நான் ப்ரிப்பேரே பண்ணலையே, போகலாமா வேண்டாமான்னு 9:30 வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். சரி தான் போய் தான் பார்ப்போமே, குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா குரு வாக்கை மீறக்கூடாதுன்னு வர்றோம். இது புத்தி செய்கிற செயல், தீர்மானம் பண்ணுறது, போகலாம் வேண்டாம், செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. சரி, சித்தம் என்னப்போ, மனம் இது வந்து அப்போ புத்திக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கிட்ட பழக்க முடியாது புத்தியை. புத்திக்கு இந்த மாதிரி வகுப்பில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி படித்தோ கேட்டோ நம்ம வந்து தெரிஞ்சோ அந்த வந்து நம்ம புத்திக்கு அந்த அந்த ஞானத்தை கொடுக்கணும். இது புத்தியினோட செயல்பாடு.
அப்போது சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். சித்தம் வந்துங்க ஒரு 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 மெமரி பேங்க். அது இத்தனை என்னுடைய மெமரி அங்கே தான் வச்சுருக்குது. அந்த மெமரி பேங்க்குக்கு பேர் சித்தம். இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பேசவே இல்லைங்க, என்னிலிருந்து எங்கிட்ட வந்துட்டுருக்கு. அது காரணம் சித்தத்தில் அது வந்து பதிவாக இருக்குதுங்க. அந்த சித்தம், அந்த சித்த பதிவுகள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காரும்போது அந்த ஒரு 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 நூல் எடுத்த மாதிரி நூல் கண்டு உருவன் அது வருது. எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுமோ அந்த இடத்துல உங்களை மாதிரி இருக்கிறட்ட கேட்டு மறுபடியும் ஒரு அந்த ஸ்ட்ரக்கை ஓவர் கம் பண்ணி வரோம். இது சித்தத்தினோட வேலை. சித்தம் வந்துங்க 2 விஷயமாக செயல்படுது. ஒன்று மேல் மனம், ரெண்டாவது ஆழ் மனம். மேல் மனம் இப்போ நம்ம சாதாரணமாக ரோட்டில் போகும்போது பார்க்குறது கேட்குறது, அந்த பாட்டு ஒன்று காதில் விழுந்துச்சு, இதெல்லாம் வந்துங்க ஒரு மேல் மனத்தில் ஒரு பதிவாகும். இப்போ நீங்கள் வகுப்பில் கேட்குறீங்க, அது மட்டும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய அன்னைக்கு சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி சாக வரைக்கும் மறக்க மாட்டான் அப்படிம்போம். அது எங்கேருந்து போய் பதிவாயிருக்கு? அந்த ஆழ்மனத்தில் பதிவாயிருக்குது. இந்த பிறப்பு இல்லைங்க, லட்சக்கணக்கான பிறப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அத்தனை பிறப்பினுடைய பதிவுகள் அங்கே இருக்குது. ஆமாம், சின்ன உதாரணம், நல்லா எவனா பிடிச்சி அடித்தான்னா நம்மளால் அவனை சமாளிக்கணும்னா என்ன பண்ணுவான்? உடனே கடிப்போம். கடிக்கிற புத்தி எங்கேருந்து வந்ததுங்க? நம்ம மிருகமாக இருந்திருக்கிறோம். அப்போது சித்தத்தில் இருக்கிற பதிவுகள் தான் வந்துங்க இது சித்தத்தினுடைய மேல்மனம் ஆழ்மனம் அப்படிங்கிறது. அப்போது சரி, இந்த அகங்காரம் என்ன? அகங்காரம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ நீங்கள் நான் எல்லாம் இருக்குது, இதுதான் அகங்காரங்க. நான் சொல்லிக்கிறது இல்லைங்களா, அதுதான் அகங்காரம். இந்த எப்படி வந்துங்க நீர்நிலையில் சூரியன் பிரதிபலிக்குது, அதே மாதிரி கண்ணாடியில் பிரதிபலிக்கும். இந்த பில்டிங்கில் பிரதிபலிக்கிறது இல்லை, ஒரு கண்ணாடி வச்ச சூரியன் அங்கே பிரதிபலிக்கும். அது மாதிரி இந்த உடலில் எங்கேயுமே வந்து அந்த கான்சியஸ் தத்துவம், அந்த இறை தத்துவம் வந்து அந்த புத்தி உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக இருக்கிற அந்த அறிவு ஸ்வரூபம் இருக்கு இல்லைங்களா, எங்கே பிரதிபலிக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய இதயத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற புத்தியில் தான் பிரதிபலிக்குது. அந்த புத்தியில் பிரதிபலிக்கிற அந்த ஞானம், அந்த அங்கே இருக்கிற அறிவுணர்வு இந்த புத்திக்கும் வந்துடுது. புத்திக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். நானும் பிரம்மன்னு உணர்ந்துட்டா அதை விட ஒரு சிறப்பு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோக்கு சிரமப்படுறோம். அது என்ன பண்ணிக்குதுன்னா, இந்த உடல் மனம் இந்த ரெண்டோட அந்த உலகத்தோடு சேர்ந்து நான் உடல்னு நினைக்குது, அப்புறம் நான் அறிவாளி நினைக்குது, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினைக்குது, நான் மந்திரி நினைக்குது, எம்எல்ஏ நினைக்குது, நான் பணக்காரன் நினைக்குது, நான் உயர்ந்த ஜாதிக்காரன், தாழ்ந்த ஜாதிக்காரன், நான் நோய்வாய்ப்பட்டவன், நான் பலசாலி, இப்படி ஒவ்வொரு அடையாளத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்குதுங்க. ஐக்கியப்படுத்திட்டு அதுதான் நான் சொல்லுது. உலகத்தோடு பார்த்துட்டு உலகத்தோட நானுன்னு சொல்லுது. அந்த நான் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் பால்காரன் வந்துட்டானான்னு கேட்குறேன் இல்லைங்களா, அது மாதிரி இது நான்கிறக்காரன். அந்த அகங்கிறது நான்கிற உணர்வை கொண்டுட்டு வரவனுக்கு பேர் அகங்காரன். பால்காரன், தையல்காரன், போலீஸ்காரன், அது மாதிரி இது. அப்போது இந்த அகங்காரங்கிறது தான் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது. அகங்காரம் இருக்குங்காட்டி தான் நம்ம இங்கே வந்தோம். அகங்காரம் இருக்குங்காட்டி தான் பேசுகிறோம். அகங்காரத்து மேலே தப்பு கிடையாது. அகங்காரம் இல்லைன்னா இல்லை. நம்ம அகங்காரம் தான் நம்மளை இந்த வகுப்பு கொண்டு வந்து நீ வந்து மோட்சம் போகணும், நீ சுபிட்சம் அடையணும், நீ இந்த வீடு பேர் அடையணும் அப்படிங்கிற ஒரு அவாவை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த இது அகங்காரம் தான். அப்போது அந்த அகங்காரம் என்ன ஆகிடுதுன்னா இந்த திசையில் திரும்பினா பரவாயில்ல, இது வேறு திசையில் திரும்பிட்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சுகம் துக்கின்னு தன்னை அடையாளப்படுத்திக்குது. நான் வறியவன், நான் ஏழை, நான் கீழ் ஜாதிக்காரன், நான் அறிவு இல்லாதவன், எனக்கு நோயாளி அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம், இதெல்லாம் வந்து புற சூழ்நிலைக்குள்ள விஷயங்கள். உடம்புனா உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஏதோ ஒரு பிறப்பில் பிறந்துட்டேன்னா அது என் குற்றம் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அது வந்து சமுதாயத்திலோட குற்றம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தனியாக ஒன்று நிற்கிங்க இல்லைங்களா, நான் மட்டும் இருக்கிறேன். எதுங்க? கான்சியஸ். இப்போ சொன்னாருங்களா சார், கான்சியஸ். அந்த கான்சியஸ் அறிவு தத்துவம். அந்த அறிவு தத்துவம் என்னங்கிறது தாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லோரும் ஏன் இங்கே கூடியிருக்கிறோன்னா எல்லாரும் தான். நான் போனால் இப்போ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு ஃபேக்ட்ரி போனால் இன்றைக்கி பேமெண்ட் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் ரேட்டு. இதெல்லாம் செய்யாமல் வாழ முடியாது. நானுங்கிற தத்துவம் வேண்டான்னு சொல்கிறது இல்லை. நான் இருக்கணும். நான் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாதுங்க, ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, வண்டி எடுக்க முடியாது, இங்கே வர முடியாது. வேணும்.
ஆனால் அந்த நாள்லேயே சிக்கி போக வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறது. நான் அதில் சிக்கேன். நீ பணக்காரனா இருந்துட்டு போ. பணம் யாருக்கு வேணும்? நீ எந்த ஜாதிக்காரனா வேறு ஏன் நோய் வாய்ப்பட்டு படம் நோய் இந்த உடம்புக்கு தானே சாகிறது. என்னைக்கு இருந்தாலும் இந்த உடம்பு ஒரு நாளைக்கு சாகிற உடம்பு தானே. அப்போ ஏன் அதை பற்றி நம்ம கொள்ள போனோம்? அதுக்கு என்ன செய்யணுமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், மருந்து சாப்பிடலாம். அதையும் தாண்டி ஒன்று வருது. மரணத்தை யாராவது வெல்ல முடியுங்களா? மரணம் வந்தே தீரும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த நோய்வாளி தன்னை இறைவனை ஒப்படைச்சிட்டு தான் இருக்கணும். அது அஞ்ஞானத்தில் வாழ்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை முறை. இப்போ நம்ம மெய்ஞானத்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி எதுக்கு வந்திருக்கணுமா? நான் கேட்குறேன், எல்லா உயிரினங்களுடைய பிறப்பு நீங்கள் எடுத்து பாருங்கள். துன்பம் இல்லாத நீடித்த இன்பம் வேணும். அதுதான் நீங்கள் பூச்சி பொட்டுலேருந்து மனுஷ வரைக்கும் எடுங்க. துன்பம் கலக்காத இன்பம் வேணும். அது நீடித்து இருக்கணும், போயிடக்கூடாது. டீ சாப்பிட்டா அந்த டீயோட போயிடக்கூடாது. அதனால தான் திரும்ப ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். ஏன் திருப்தி ஒரு லட்டு சாப்பிட்டா திருப்தி வரணும் இல்லைங்களா? வர்றதில்லை அப்படின்னு வச்சுங்க. அப்போது நம்ம லட்டில் திருப்தின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, திருப்தியே நம்ம தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு லட்டு கொடுக்குற சாப்பிட்றீங்க, 2வது லட்டு சாப்பிட்றீங்க. நான் உங்கள்கிட்ட 5 லட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டே போகணும். அது துன்பமாக மாறுறது இல்லையா? அதுதான். அப்போ லட்டில் இன்பம் கிடையாது. இன்பம் எங்கே இருக்குதுங்க? நான் அந்த இல்லைங்கிற குறை தீர்ந்தது பார்த்தீங்களா? இது இல்லை அப்படிங்கிற குறை தீர்ந்தது கிடைச்ச இன்பம் தான். அது குறை நிவர்த்தி தான் இன்பம்னு ஒன்று தனியாக கிடையாதுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இது வேண்டாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எடுத்துட்டிங்கன்னா அது இல்லை. தியாகம் பண்ணி பாருங்க. அந்த தியாகம் தாங்க இன்பம். அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது அந்த 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 உயிர் இப்போ நம்ம ஜீவன் சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம குரு உயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உயிர் எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா உயிர்லேயும் ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போது வாய்ப்பு இருந்தால், இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் பாட்டு. ஜீவன் அப்படிங்கிறது தன்னுடைய கர்மாக்களை, புண்ணிய கர்மா பாவ கர்மாங்களை செமந்துட்டு தான் யார் உண்மையான சொரூபம் என்ன அப்படின்னு தன்னை தெரிஞ்சுக்கிட்டு விடுதலையாக வரைக்கும் இந்த சஞ்சரிச்சுட்டே இருக்கான் இல்லைங்களா? பிரளயமானாலும் மீண்டும் மீண்டும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம பல லட்சம் பிறப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம்ல, அது ஜீவன் ஆச்சுங்களா? அதனால் இந்த ஜீவன் வாழ்கிற உடம்பு இது. அப்போ இந்த ஜீவன் இன்பம் வேணும், நீடித்தின்பம் வேணும், துன்பம் இல்லாத இன்பம் வேணும். இது எல்லா ஜீவராசி வருது. இது எப்படி கிடைக்கும்? நான் அப்போ என்ன பண்ணணும்? இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உலகம் நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற உலகம் நான் இல்லை. அப்போ நானுங்கிறது யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதாங்க இது. அதுக்கு மனம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த மனம் தான் எப்படி காற்று தான் மேகத்தை கொண்டுட்டு வரும், காற்று தான் மேகத்தை அடிச்சுட்டு போகும். இதே மாதிரி இந்த மனம் தான் ஞானத்தையும் கொடுக்கும், நம்ம கொண்டு போய் குழியிலையும் தள்ளிட்டு போகும். அப்போ இந்த மனம் எப்படி முதல்ல சொன்னீங்களா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இது எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன செம்மைங்கிறது என்ன? செம்மை. அப்போ அந்த 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 மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்றதுக்கு இது இந்த 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 இதுக்கு வர்றேங்க. சரி, அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? அப்போ அந்த மனத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்தை கண்டிப்பாக செய்ய முடியும். மனத்தை பழக்க முடியும். நம்ம அந்த அது வேதாத்திரி மகரிஷி இதில் தத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க. மனம்ங்கிறது அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்பார். மனத்தை அடக்கவே முடியாதுங்க. அதனுடைய புரிஞ்சுக்கணும், அதோட உண்மையை நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம வெல்ல முடியும். மனத்தை வெல்ல முடியுமானா கண்டிப்பாக வெல்ல முடியும். அதுக்கு என்னென்ன வேணும்? இந்த நம்ம சாஸ்திரம் வேதாந்தம் என்ன அழகாக சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு கர்மயோகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் பகவத்கீதையில் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மயோகம் ஒன்று, சாங்கி யோகம், அது ஞான யோகம். அப்போது கிரகஸ்தர், நம்மளை போகிற கிரகஸ்தருக்கு நம்ம சன்னியாச யோகம் எடுக்க முடியாது. அப்போது நம்ம கிரகஸ்தனாக இருக்கிறவங்க நம்ம கர்மயோகத்தில் தான் வாழ முடியும். அப்போ கர்மயோகத்தில் வாழ்கிறதுனா கர்மயோகம் என்ன? கர்மயோகம் மட்டும்தாங்க மன தூய்மை கொடுக்க முடியும், வேறு எதுனாலையும் முடியாது. கர்மயோகம்னா என்னமோ நம்ம யோகாசனம் செய்கிறது, ஒத்த காலில் நிற்கிறது, தலைகாலில் நிற்கிறது, அப்படி இல்லைங்க. இந்த இறை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதை இருப்பதெல்லாம் இறைவனே, நான் செய்கிற செயல் பூரா இறைவனுக்காக, அந்த இதில் கிடைக்கிற பலன் இருக்கு இல்லைங்களா, ரிசல்ட், அது பிரசாதம். அதுதாங்க நம்ம இந்து கோயில்களில் போனால், பெருமாள் கோயிலில் இதை வச்சு துளசி கொடுத்தாங்க, இங்கே போனால் வாழைத்தோட தேங்க கொடுப்பான மண் எடுத்து கொடுப்பாங்க, சில இடத்துல திருநூறு கொடுக்குறாங்க.
பால் எல்லாத்தையும் நம்ம சமமாக கண்ணில் ஒத்திட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, பிரசாதமே அதுதான் பிரசாதம், எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிறது. அப்போது இறைவன் நம்ம செய்யறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. பலன் எதிர்பார்க்கறதுக்கு நம்மகிட்ட பலன் கிடைக்குமா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சொல்லுங்கள், அது தீர்மானிக்கிறோம் அவன். அப்போ செயல் சுதந்திரம் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த செயல் சுதந்திரத்தை செய்யும்போது எந்த ஜீவராசிக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இதை இறைவன் கொடுத்துருக்கிறது. ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு நாயோ இது இன்றைக்கி சண்டே ஒரு நாளைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்லான்னா அப்படி நினைக்காது. அதுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அது பிரகாரம் தான் வாழ்க்கை அமைச்சிக்க முடியும். ஆனால் மனிதன் மட்டும்தாங்க செயல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம், இங்கே வரலாம், வராமல் இருக்கலாம், காலை காட்சி 10 மணி ஷோவுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு செயல் சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் யார், இந்த இறைவன் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினா அது நல்ல விஷயம். ஒரு கத்தி இருக்குது, கத்தியை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆப்பிளும் கட் பண்ணி உட்காந்து சாப்பிட்லாம், ரோட்டில் போகிறவங்கள பேப்பரில் டெய்லியும் பார்க்குறோம், அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த புத்தி அதே மாதிரி தாங்க. நம்ம எதுக்கு நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பயன்படுத்துகிறோமா, இந்த பிறப்பு இதோடு போதுண்டா சாமின்னு முடிச்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கோ இல்லையாங்க. அப்போது இந்த கர்மயோகம் நமக்கு என்ன டாட் பண்ணுது, நீங்கள் அதுக்கு தாங்க நான் உங்களுக்கு எல்லோரும் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்கிற பத்தில் தத்துவ போதம்னு புக்கு வாங்கி படிங்க. தத்துவ போதம் தான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு, மேலே இருக்கிறவங்களுக்கு யாருக்கானாலும் சரிங்க, அடிக்கடி படிச்சுட்டு இருக்க வேண்டிய விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மயோகத்தில் வருது 4D. இது டிஸ்கிரிமினேஷன், விவேகம். டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். என்னத்தை பண்ணுறோம், நித்தியம் எது, அனித்தியம் எது. இதான் நம்ம போனால் எல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் நம்ம எல்லோரும் பேசுகிற விஷயந்தான், இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் கொஞ்சம் காலம் அற்பம். அதுலேயும் குறிப்பாக எல்லா வீட்டுக்கு போயிட்டா பேசுகிறது ரொம்ப ஞானம் வந்துடும், எல்லாருக்கும் ஞானம் வந்துடும் அங்கே போயிட்டா. அப்போது இதுதான் வாழ்க்கை, இதுக்கே இந்த கஷ்டப்பட்டான், இதுக்கே இப்படி ஏமாத்தினா, இதுக்கே இப்படி உழைச்சாம்போம். அது மாதிரி அது பர்மனெண்ட் இல்லாத, இம்பர்மனெண்ட் எது, பர்மனெண்ட் எது, நித்தியம் எது, அனித்தியம் எது அப்படிங்கிற ஒரு விவேகத்தை தெரிஞ்சுக்கிறது டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். ஒரு டி. அடுத்த டி எடுத்துன்னு கேட்டால் டிஸ்பேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வைராக்கியம். வைராக்கியம் என்னென்னா, இதில் அது மேலே ஆசை இருக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை, பற்று இருக்கக்கூடாது. இந்த பற்று வைக்கிறதுக்கு முன்னாடி இது அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது நம்மளுடைய உடம்புக்கு ஒத்துக்குமா, நம்மளுடைய பேரு புகழுக்கு ஒத்துக்குமா, அல்லது இதுக்கு நமக்கு தேவையா. அப்போ இது இல்லை, இது எல்லாம் நமக்கு இதை விட ஒரு உயர்ந்த நோக்கம் ஒன்று இருக்குது, அதுதான் அந்த விவேகத்தில் கண்டுபிடிச்சது இருக்குங்களா, நித்திய அனித்தியம், அதுதான் அப்படிங்கிறது மேலே ஒரு பற்றுதல் வைக்கிறது, இது மேலே பற்றுதல் விடுறது. டிஸ்பேஷன், எது வேண்டாததில் பற்றுதல் விடுறதுக்கு பேர் டிஸ்பேஷன் பாங்க. இன்னொன்று அடுத்த டிசையர் ஃபார் மோட்சா. இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் மோட்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் சாருக்கு எனக்கும் தப்பாக எடுத்துக்கொண்டாங்க. மோட்சம் அப்படிங்கிறதுக்கு வயசெல்லாம் கிடையாதுங்க. 60 வயசு வரைக்கலாம், 100 வயசு வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் இவருக்கு நம்மாழ்வாருக்கு எப்போ கிடைச்சிதுங்க, ரமண மகரிஷி எப்போ கிடைச்சிது, ஒவ்வொரு மகான்களும் எடுத்துக்கங்க. அப்போது மோட்சத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஏன் இந்த இடத்துல உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம். மோட்சம், அந்த மோட்சம் இப்போ வரணும், இந்த ஜனத்தில் வரணுங்க. அதுதான் என்ன மோட்சங்கிறது, என்ன ஒன்றும் கிடையாது. போய் நம்ம உட்காந்துட்டு சொர்க்கத்தில் சொர்க்கம் நரகங்கிறது இந்த உலகம் மாதிரி ஒரு அனித்திய பொருள். நான் யார், பிறவாத நிலைக்கு இருக்கிறப்ப நான் இறை தத்துவம், நான் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். பிரம்மம் நான், அவ்வளோதான். இது அகம் பிரம்மாஸ்மி. ஆமாம், இது நான் அகம் பிரம்ம. சபரிமலை போனால் என்ன எழுதியிருக்குங்க, தத்துவமசி. நீங்கள் ஐயப்பனை கூட பார்க்க வேண்டாம், அதை எடுத்துகிட்டு தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய், நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் இறைவன், நான் பிரம்மம் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் அந்த டிசையர் ஃபார் மோட்சா அப்படிங்கிறது அந்த மோட்சம். அதில் ஒரு சின்ன ஒரு கதைங்க. ஒரு சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, எந்த வயசில் மோட்சம் வருங்க, 20 வருமா, 50 வருமா, 80 வருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாங்க, இது வாங்க, நீங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் 30 வயசு பொண்ணுமே 4 கல்யாணம் பண்ணியிருக்காருங்க, 30, 40, 50, 60 இந்த இதில் 4 கல்யாணம் பண்ணியிருக்காருங்க.
திடீர்னு வந்து ஒரு நாள் அவர் இறந்துடுறாரு. இறந்துட்டா முதல்ல யாருங்க விதவி ஆவாங்க? அவ்வளோதான். மோட்சத்துக்கு என்னங்க வயசு? எல்லாருக்கும் அடுத்த செகண்ட் ஒன்று நான் பிரம்மன்னு தெரிஞ்சானா நம்ம அன்னைக்கு ஞானி. நம்மெல்லாம் ஞானிங்க. உண்மையிலேயே நம்ம தான் நம்மளை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். இந்த கிளாஸ் வந்தாச்சுனே நம்ம ஞானி தான். அந்த 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 சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த மும்மூச்சுத்துவம்னு, அந்த இச்சை எதன் மேலே இச்சை? அந்த பிரம்மத்தின் மேலே, எம் மேலே. அப்போது இந்த ஞானத்துக்கு தாங்க நம்ம வந்து இத்தனை கஷ்டப்படுறோம். அப்போது 3வது டி வந்து டிசைர் ஃபார் மோக்ஷம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ஐயா சொல்கிறீங்க அது பேர் குணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அந்த தொழிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ அது வந்து இச்சை தான். ஏன்னா நான் இதை சொல்கிற உதாரணம் என்னென்னா, நான் அந்த விவேகம் லாஸ்ட் கிளாஸ் பண்ணிக்கல, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி, தீர்க்கமான சுவாமி அவர் இந்த பாரம்பரியத்தில் ஒரு ரிஷிகேஷ்லேயே இருந்தவர். ஐயா இதுமாரி இந்த வேகம்லாம் எந்தெந்த நூலில் இருக்குங்கிறது ஒரு ஐடியா கொடுங்க. நான் என்ன எதுக்கு அப்படின்னாரு. இல்லைங்க ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு. உங்களுக்கு வேகம் வந்துச்சா முதல்ல அப்படின்னாரு. நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை முன்னாடி விடுங்க, அந்த விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறம் விவேகத்தை பற்றி பேசுங்க. அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் விவேகத்தை பற்றி பேசுங்க வெளியில் போய். எப்படி ராமகிருஷ்ணர் வந்து வெள்ளம் சாப்பிடும்போது அவர் சாப்பிடாமல் நிறுத்திட்டு தான் பையனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி அந்த விவேகத்தை முதல்ல நீங்கள் விடுங்க அப்படின்னாரு. அதனால் நம்ம எந்தெந்த சங்கல்பம் இருக்குது அதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த மார்க்கத்துக்குள்ளே மோட்சம் கிடைக்காது. அதனால் அதை வந்து நம்ம முதல்ல டோட்டலாக கம்ப்ளீட்டாக விட்டுறணும். அந்த இதே இருக்கக்கூடாது நமக்கு வந்து இது வேணும் அது. அதனால் ராமகிருஷ்ண மடத்துக்கு முதல் சாமியார் போனாங்கன்னா உங்ககிட்ட 1 பைசா சொத்து இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடணும். முதல்ல 0வாக இருக்கணும். 0வாக இருந்தால் தான் எலிஜிபிலிட்டியே நீங்கள். அப்போ நமக்கு எந்த தொழிலும் எதுவும் இல்லாமல் இருந்தால்தான் எந்த வயசாக இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும். சங்கராச்சாரியருக்கு 30 வயசில் போயிட்டார், 20 வயசில் சுந்தரர் வந்து 12 வயசில் சம்பந்தர் போயிட்டார். அப்போ ஏன்னா அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருந்ததுனால மோட்சம் ஈஸியாக கிடச்சிது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தொழிலையும் வச்சுக்கிட்டு இதுலேயும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மோட்சம் நிச்சயமாக கிடைக்காது. அதை முன்னாடி நம்ம 0 ஆக்கணும். ஐயா நான் விளக்க சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறேங்க, இந்த ஜனகருக்கு எல்லாமே இருந்தது சார். சீதையினுடைய அப்பா ஆனால் இருந்தாலும் எல்லாமே இருந்தது. சரி, நம்ம சப்ஜெக்ட் இல்லை. நம்ம சேகர்ஜி கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்வி. நான் கேட்குறேங்க, திருஞான சம்பந்தர் எல்லாரும் அந்தந்த வயசில் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மோட்சம் கிடைச்சிட்டா செத்து போயிடுவோங்கிற என்ன நம்மளுக்குள்ளே வந்துடுது? அதல்ல. ஜனகர் வந்து மகாராஜா, அத்தனை சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர். ஆனால் அவர் வந்துங்க சிறந்த ஞானிங்க. அவர் எப்படி இருக்க முடிஞ்சுது? நீங்கள் இப்போ சார் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாருக்கும் வெளியே ஓடிடுவோம். மோட்சம் ஒன்றும் கிடையாது, மோட்சம் தான் எல்லாத்தையும் ஒட்டு போடுவாங்கடா, எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கினானா நான் முதல்ல ஓடிடுவேன். நீங்கள் ஓடுறீங்களா இல்லையா வச்சுங்களா? அப்படி சார் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, என்னோடய விளக்கம் நான் இப்போ தர்றேன். மோட்சங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 வித கர்மாவோடு தான் என் வாழ்க்கை இருக்குது. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். உங்களுக்கு அது இப்போ நிலைக்குன்னா அது சப்ஜெக்ட் சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட்னா அது விளக்கலை. இப்போ நம்ம பிராரப்த கர்மத்தில் இருக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த மூட்டையிலிருந்து ஒரு பாவம் புண்ணியங்கிற மனித பிறப்பே புண்ணியம் அதிகமாக இருந்தால் தாங்க மனித பிறப்பு கிடைக்கும். எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்சோம் நம்ம, புரிஞ்சுங்களா? இல்லைன்னா நாயை போய் அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் சிக்கியிருக்கிற ஒரு உடம்பு தான் கிடைச்சிருக்கு. இந்த உடம்பு எப்படி கிடைச்சிதுங்க? அப்போது இந்த உடம்பை எடுத்துகிட்டு நம்ம வந்திருக்கு இல்லைங்களா, அந்த பிராரப்த கர்மம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிராரப்த கர்மம்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறாங்க. இல்லைன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். சஞ்சீதம்ங்கிறது நம்ம பேங்க் டெபாசிட் வச்சுருக்கிற மாதிரி எப்படி இருக்கிற மாதிரிங்க, இத்தனை லட்சக்கணக்கான பிறப்பில் செஞ்ச பாவம் புண்ணியத்தினுடைய பதிவினுடைய மூட்டை எல்லாம் நம்ம அனுபவிச்சது போக பேலன்ஸ் வச்சுருக்கிறோம். இப்போ போய் நம்ம இங்கே வரும்போது எனக்கு பேமெண்ட்டு பணம் வேணும்னு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இது பிராரப்த கர்மம். நீ போய் பேமெண்ட் கொடுக்கணும். நான் மறுபடியும் இன்றைக்கி ஃபேக்ட்ரியில் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் எனக்காக, அது ஆகாமிய கர்மம். அந்த பணம் மறுபடியும் நாளைக்கு பேங்க்குக்கு போயிடும். இதுதான் நம்ம செஞ்ச பாவ மூட்டைகள் புண்ணிய மூட்டைகள் வந்து சஞ்சித இது அங்கே மேலே சஞ்சித கர்மமாகவும், இப்போ ஆகாமிய கர்மம் இந்த பிராரப்த கர்மம் நம்ம அனுபவிக்கிறது எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வந்து அடுத்த பிறப்புக்கு வச்சிருக்கிற டெபாசிட் மாதிரியும் இருக்குது. அப்போது நீங்கள் பிராரப்த கர்மத்தில் வந்திருக்கிறவங்க இந்த உலகத்தில் வாழணுமா வாழ முடியாதுங்களா? இந்த பாவ புண்ணியத்தை தீர்க்கணுமா தீர்க்க வேண்டாமா? இந்த கடனை இது வந்துங்க
ஞானத்தினால சஞ்சித கர்மத்தையும் ஆகாமிய கர்மத்தையும் இல்லாமல் பண்ணலாம். பகவத்கீதையில் சொல்லுது. பிராரப்த கர்மம் வந்துங்க அனுபவிச்சு தீர்த்துட்டு தான் நம்ம போக முடியும். அந்த வயசு அதுனா 80 வயசு 100 வயசு கொடுத்துருக்கான்னா அந்த பாவம் மூட்டை இத்தனை வயசுக்குள்ள கணக்கில் தான் போட்டு அனுப்பிச்சிருக்கிறான். அப்போது இதே கேள்வி நான் கேட்குறேங்க. ரமண மகரிஷி ராமகிருஷ்ண வம்சர்கிட்ட கேட்குறாங்க. தீராத கேன்சர் இருக்குது அவருக்கு. நம்ம வந்து பூஜை பரிகாரமெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க. முடித்து வெளியே வந்து உட்காந்துட்டு அந்த வலியில் துன்பப்படுவாங்க. அப்போ துன்பப்படும் போது இந்த பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் இத்தனை பேருக்கு நல்லது பண்ணுறீங்களே, நீங்கள் இதை பண்ணிக்கக்கூடாதா, நல்லது பண்ணிக்கக்கூடாதா, நிவர்த்தி பண்ணிக்கூடாதான்னு அவர் சொல்கிறாரு. இது என்னுடைய பிராரப்த கர்மம். இந்த கர்மத்தை நான் அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அனுபவிக்காமல் நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன்னா மீண்டும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பூலோகத்தில் சஞ்சரித்து இந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் நான் போக முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய. ஐயா இதெல்லாம் எனக்கு என்னோட அறிவு கேட்டாலும் பேசிட்டு இருக்கேன் சொல்லி நீங்கள் சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஐயா வைராக்கியத்தை பற்றி பேசுனாங்க. இவங்க பேசுனாங்க வைராக்கியங்கிறது பற்றின்மை. எந்த இதுலேயும் அப்படி தப்பாக புரிஞ்சுட்டீங்க ஐயா. ஐயா நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். பற்றின்மை எல்லாம் எதில் பற்றின்மை இருக்கணும், எதில் பற்றின்மை அந்த விவேகங்கிற வார்த்தை முன்னாடி அதுக்கு தான் போட்டாங்க. இருங்க, விவேகங்கிற வார்த்தை எதுக்கு போட்டாங்கன்னா இல்லை நான் சொல்லிட்டேன். வேகங்கிறது என்னென்னா ஆத்மா அனாத்மா வேகம் தான், அதான் முக்கியம். ஆத்மா அனாத்ம வேகம் மிக முக்கியம். தர்மம் அதர்மம் முக்கியம். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து டாப்பில் இருக்கிறது ஆத்மா அனாத்மா தான். அதனால் அவங்க வந்து வேகத்தை பற்றி சொன்னாங்க. இவங்க வைராக்கியத்தை பற்றி பேசுனாங்க. வைராக்கியம்னா எந்த பொருள்லையும் பற்றின்மை இருக்கக்கூடாது. பொருள் மேலேயோ பணத்து மேலேயோ காசு மேலேயோ அந்த பற்றின்மை இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். அந்த நம்ம ரியலைசேஷன் நமக்கு இருக்கும்போதே மோட்சம் கிடைக்கும். இல்லை எந்த அப்போ அந்த மோட்சம் எப்போ வேணால் கிடைக்கலாம். இல்லை 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 இத்தனை மகான் உயிரோடு இருக்கிறாங்க, இருந்துட்டு போனவங்க இருக்கிறாங்க. எந்த மகான் எதுவுமே இல்லாமல் இருந்த மகான் ஒரு மகான் சொல்லுங்க. பற்றின்மைங்களா? தயானந்த சுவாமிக்கு ஆசிரமம் இல்லையா? சங்கராச்சாரியா சொல்லுங்க. நீங்க அதே ஆசிரமம் இல்லையா? நீங்க அதை விட்டுருங்க. சட்டம் இல்லையா? தண்டம் இல்லையா? தண்டமே பற்றுதான். நீங்க சங்கராச்சாரியர் எடுத்துங்க. சங்கராச்சாரியர் எடுங்க. ஏக தண்டம்ங்கிறதே பற்றுதானே? இல்ல ராமகிருஷ்ணன் வந்திருக்கணும். அதை விட்டுருங்க. ராமகிருஷ்ணன் எடுங்க. விட முடியாது. நீங்க சொல்லுங்க. எப்படி விடுறது? இல்ல நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் இதுல ஏத்துக்க மாட்டேன். பற்றின்மை வந்து முக்கியமான நம்ம வாதம்னு இல்ல அது ரைட்டு. நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். நீங்க சங்கராச்சாரியா அப்படின்னா நான் வச்சிருக்கிற அந்த ஏக தண்டத்தை நான் எல்லாத்தையும் விட்டுட்டப்பா, எனக்கு ட்ரெஸ் கூட வேண்டாம் அகோரிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி நான் என்ன சொல்றேன், ஒரு சாமியார் கதை கேட்டிருக்கீங்களா? படுத்துட்டு கனவு கண்ட கதை சொன்ன லேட் ஆகிடும். அந்த சாமியார் அந்த 2 பொம்பளை தண்ணி போவாங்க. அந்த கதை நான் அப்புறம் அடுத்த டைம் சொல்லுவேன். இதில் முக்கியமானது என்னென்னா இந்த அதிகாரித்துவம் நமக்கு வரணும்னா வைராக்கியம் வேகம் இந்த 2 பண்புகளும் இருந்து மூழ்ச்சும் இருந்தால் தான் அந்த நமக்கு எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது வந்துடும். அவங்க பாட்டு தொழிலை பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த தொழிலில் பற்றின்மை இல்லாமல் செய்யணும். அதான் அவ்வளோதான ஒழிய பற்றின்மை இருக்க தொழில் பற்றின்மை இல்லாமல் செய்யணும். எந்த பற்றின்மை? சார் சொன்னது வந்து இந்த பற்றின்மை எப்படி வரும்னா சாட்சியா இருக்கக்குள்ளதான் வரும். சாட்சி பாவனையா இருக்கக்குள்ளதான். நான் யாரும் தெரிஞ்ச அதுதான் சார் சொல்ல வரேன். செய்ய வேணாம்னு சொல்ல வரல. நான் யாருன்ற ஒரு நினைப்போடு நம்ம செஞ்சுட்டா போதும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்படி இருக்கக்குள்ள பற்று விருப்பு வெறுப்பு அது மேல இருக்காது. அவ்வளவுதான். நானே ஒரு கேள்வி சார்கிட்ட போன வாரத்தில் கேட்டிருந்தேங்க. நைட்டு 11 மணிக்கு நான் 10:30 மணி இருக்கும் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது டவுட் வந்துச்சு. அப்போ வந்து துரியோதனன் சொல்கிறான். துரியோதனன் கேட்குறான், எல்லாம் சொல்கிறான், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது, தர்மம் எது அதர்மம் எதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் எனக்குள்ளே இருந்து யாரோ என்னை அதர்மத்தில் இயக்கிட்டுருக்கிறாங்க, அது என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னை தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது அந்த தனக்கு ஒரு அதை வந்து ஃப்ரீ வில் கொடுத்துருக்கான். என்னால் வந்து எதையும் யோசித்து செய்ய முடியும். வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். ஆனால் அதே கொஞ்சம் இயக்குறாங்களே, அது ஏங்க அப்படின்னு ஒரு கேள்வி. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் மனிதனுடைய அதீத ஆசை. அது ஆசைன்னு சொல்லலை, பேராசை. அந்த பேராசை மண்ணு மீது இருந்த ஆசை, புகழ் மீது இருந்த ஆசை, ஆட்சி மீது இருந்த ஆசை, அந்த அதிகாரத்தின் மீது இருந்த ஆசை. இந்த அதீதமான ஆசை வந்து அவனை வந்து அதை வந்து அதர்ம வழியில் போக சொல்லிச்சு. அதே நேரத்தில் அங்கே தர்மனுக்கும் அந்த ஆசை இருந்தது. என்ன ஆசைங்க? நாடு வந்து பிடிச்சி நம்ம நல்ல ஆட்சி கொடுக்கணும், அதிகாரத்து மேலே ஆசை இல்லை, நான் வேறு தர்மத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டணும், இதுதான் அந்த ஆளுடைய ஆசை. அப்போது தர்மத்தை ஒட்டிய ஆசையில் ஒரு வாழ்க்கை நீங்கள் நடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தர்மார்த்த காம மோட்சம்னு அடுத்த சப்ஜெக்ட் வருது இல்லைங்களா? அதுதான் அது. தர்மம்
காமம் வேண்டான்னு சொல்ல, தமிழில் இருக்கிற காமம் இல்லை இது. காமம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் ஆசை. அந்த ஆசை வேண்டான்னு சொல்லு. தர்மத்தை, அதனால தான் தர்மத்தை முன்னாடி போட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தர்மத்தை ஒட்டிய நீங்கள் எதுக்கு வேணால் ஆசைப்படுங்க. இல்லற வாழ்க்கையிலிருந்து எது வேணாலும் எடுத்துங்க. அதர்மத்தோடு போகும்போது தான் அது பாவம். அந்த செயலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் நிறுத்திட்டோம்னா, நான் வேலையை தொழிலை நிறுத்திட்டு வந்துட்டேன்னா, அங்கே அஞ்ஞானி என்ன நம்பி 200 பேர் இருக்கானே, அந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் யாருங்க உலக படைப்பட ரகசியமே தானே, அது யார் எடுத்து செய்கிறது? அது அப்போ தர்மம் போச்சு இல்லையா? தர்ம சீர்குலைது இல்லையா? அப்போ திருடுவான், தப்பு பண்ணுவான், வேண்டாத வேலை செய்வான் இல்லையா? அப்போ ஏன் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போய் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டாரு? தர்மம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் ஏன் போரி சொன்னார்? கிருஷ்ண பரமாத்மா தான் அர்ஜுன போரி சொன்னார். இது கீழே போட்டு ஆயுதங்களை கீழே போட்டு, எனக்கு இந்த கோர யுத்தம் வேண்டாம், என் தாத்தா என்னோட துரோணாச்சாரியார் குரு நிற்கிறார், பாட்டனார் நிற்கிறார், என் சகோதரர் நிற்கிறார், மாமா வச்சுனேன், என்ன இத்தனை பேரை கொண்டுட்டு அந்த ராஜ்யம் ஆள வேணுமா நானே, இந்த இதில் தேவையான்னு சொல்லிட்டு காண்டியத்துக்கு இதை போட்டு நிற்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் அர்ஜுன்? யுத்தம் புரிகன்னு சொல்கிறார். எதுக்குங்க? நீ உதாரணம் மக்களுக்கு தர்மத்தை அதர்மத்தை காக்கிறதுக்கு நீ தவறிட்டீன்னா, அதர்மம் வந்து காக்கிறதுக்கு அர்ஜுனனே தவறிட்டா, நம்ம மீறினா என்னன்னு உலகம் மீறிடும், உலகத்தில் தர்மம் இல்லாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நீ எழுந்திருச்சு யுத்தம் செய்க அப்படின்னு சொன்னார். அப்போது தர்மம், இந்த ஒரு சின்ன ஒரு நூலிலே தான் வித்தியாசம் இருக்குது, தர்மம் அதர்மம். நீங்கள் ஒரு பொண்ணு 4 பேர் தவறான நோக்கத்தில் துரத்திட்டு வர்றாங்க. அப்போ வந்து நம்ம நின்றுட்டுருக்குறோம், 4 பக்கம் ரோடு போகுது, எந்த சந்தில் போச்சுன்னு தெரியல. அப்போ கேட்குறாங்க, எதுலிங்க போச்சுன்னு. இப்படி போன பண்ண அப்புறம் அதில் போன்னு சொல்லணுமோ, அவன் துரத்திட்டு போகிறான். அதுவும் பொய் சொன்னால் பாவம். அதே மாதிரி ஒரு திருடன் வர்றான், திருடன் தான் போலீஸ் துரத்திட்டு வர்றான், 4 எந்த ரோட்டில் போன தெரியல, இதில் போகிறான், சார் இதில் தான் போகிறேன், இப்போ தான் போகிறேன் இப்படிங்கிறோம். இது உண்மை வச்சுங்களா? இது ரெண்டும் பாவம் இல்லாத செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, தர்மம் இங்கே இருக்குது. எதை வச்சு நீங்கள் ஸ்கேல் எடை போடணுங்க? தர்மத்தை வச்சு தான் நீங்கள் எடை போடணும், செயலை வச்சு போடக்கூடாதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இதை மாதிரி இப்போ நிறைய பேர் டிபேட் பண்ணுவான், மகாபாரதம் மாதிரி ஒரு கொடூரமான ஒரு புராணம் எதுவுமே கிடையாதுமா, அங்கே இதில் ராமாயணம் மாதிரி ஒரு கொடூரம் எதுவுமே கிடையாது, தன்னோட சொந்த மனைவி சந்தேகப்பட்டுட்டான், தீக்குளிக்க சொல்லிட்டாம்மா. அது பின்னாடி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் பேச மாட்டான். ஸோ நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நம்ம வந்துங்க மேலோட்டமாவோ அது இல்லை, ஆழமான கருத்து என்ன? தர்மார்த்த காம மோட்சம் கூட ரெண்டாவதுங்க. இந்த முதல்ல தர்மம் பொருள் ஈட்டுறது கூட தர்மத்தை அடிப்படையில் ஈட்டணும், காமம் கூட தர்மத்தின் அடிப்படையில் ஈட்டணும். இது வந்தால் உனக்கு பக்குவம் வரும், அப்புறம் மோட்சம் வரும். அது வரைக்கும் வேண்டாம் இல்லை. நம்மளாம் ஒரு சராசரி மனுஷன் தான். இப்போ சராசரி மனுஷனுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான அறிவு. அதுதான் அதை வந்து நீங்கள் விவேகம்ங்கிறது வந்து வெறிய நீங்கள் வந்து நித்திய அனித்திய வஸ்துக்கு மட்டும் விவேகம் இல்லைங்க. எல்லாத்தையும் பிரித்து பார்க்குற அந்த பகுத்தறிவு தான் மனிதனோட சிறப்பான ஆற்றலுங்க. அதுதான் மனிதன் கொடுக்கப்பட்ட சிறப்பான அறிவு. அதை வச்சு தான் மனிதன் ஆறாத அறிவு தான் மனிதன் நமக்கு ஒரு பேரே கிடச்சிருக்குது. ஆகவே நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா வந்து நம்ம வேணாலும் தவறாக இருந்தால் எனக்கு வெளியே சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த புராணங்களும் எந்த குருமார்களும் இருக்கிறத விட்டுட்டு நீ வா ஞானத்துக்குன்னு சொல்கிறதே இல்லைங்க. இருக்கிறத நீ வந்து ஆசை இல்லாமல் செய். அதுதான் கர்மயோகம் சொல்லுது. என்ன சொல்லுது கர்மயோகம்? நீ வந்து இருப்பதெல்லாம் இறைவனே, செய்கிறதெல்லாம் இறைவனுக்காக, கிடைக்கிற பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம். இங்கே எங்கேங்க ஆசை இருக்குது? எங்கே ஆசை இருக்குதுங்க? இது எங்கே இந்த செயலை பாவம் புண்ணியம் இருக்குது? ரெண்டுமே இல்லைங்க. பாவம் கிடையாது, புண்ணியம். ஏன்னா எனக்காக நான் செய்யலை, இறைவனுக்காக செய்கிறேன். இறைவனுக்கு செய்கிற செயலை எப்படி பாவம் புண்ணியம் வரும்? கிடையாது. அதுதான் ரைடுன்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க ரெடியூஸ் அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ், இன்க்ரீஸ் தார்மிக் ஆக்டிவிட்டீஸ். அந்த இது இருக்குன்னு இந்த இதில் RIDங்கிறது வந்து டெடிகேட் டு ஈஸ்வர அர்ப்பணம். ஆமாங்க. ஈங்கிறது என்ஜாய் எவ்ரிதிங். அந்த ரிசல்ட் போகிறேன் அது ஈஸ்வர பிரசாதமாக என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அதான் இது வந்துங்க பாபான்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஆட்டிடியூட், ப்ராப்பர் ஆக்ஷன். கர்மயோகங்கிறது நம்ம ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூடோட ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்குது பாருங்களா, அதுதாங்க கர்மயோகம். அது வந்து கர்மயோகத்துக்கு வந்துங்க இதன் மூலமாக என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் விலையை வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இது கூட நல்ல விஷயந்தான். அப்போது இந்த கர்மயோகங்கிறது வந்துங்க மனத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா தூய்மை பண்ணுதுங்க. மன சுத்திக்கு தான் கர்மயோகம் மோட்சத்தை கொடுத்துறாது. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. கர்மயோகம் பண்ணிட்டோம், நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், எல்லாம் ஈஸ்வரன் பிரசாதம், எல்லாம் நான் செய்கிறது அர்ப்பணம் போகிறேன் ஈஸ்வரனுக்கு,
செய்கிறதெல்லாம் ஈஸ்வரனுக்கு, கிடைக்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய பிரசாதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்சம் கிடைக்காது, மன தூய்மை கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தி மன தூய்மை என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுக்கும். ஞானம் எங்கே கொண்டு போய் விடும், மோட்சத்தில் விடும். அதுதான் கர்மயோகம் செய்ய சொல்கிறதுடைய நோக்கம். அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்துங்க, நீங்கள் மனம் வந்து ரொம்ப அடக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கதை பாருங்கள். ஒரு சாமியார் இருக்கார், ஒரு நண்பர் வர்றாரு. அவருக்கு வந்தோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த குரங்கு இருக்குது, இலை போடு அப்படிங்குது. அந்த குரங்கு போய் இலை எடுத்து போடுது. அப்புறம் தலையில் ஒரு அடி அடித்து சாப்பாடு வைக்குங்குது. தலையில் ஒரு அடி அடிக்கிற அடுத்து டம்ளர் தண்ணி வைக்க வேண்டாமான்னு தண்ணி வைக்குது. அப்புறம் வந்து தலையில் ஒரு அடி அடிச்சு எல்லாம் பரிமாறு, எல்லாம் பரிமாறுது. அவர் கேட்குறாரு, எங்கள் சுவாமி சொல்கிற வேலையெல்லாம் செய்து அதை ஏங்க போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னோட பாய்க்கு கீழே அந்த குச்சியை வச்சுட்டார். அவர் சாப்பிட்றார் நண்பர் அவருடைய. அது என்ன பண்ணிச்சு, போய் தோல் உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சு, காது திருவிச்சு. அப்புறம் பேன் பார்க்க ஆரம்பிச்சிது. சாமி கொஞ்சம் இது கொஞ்சம் 2 அடி தட்டுங்க, 2 அடி போட்டு கொஞ்சம் உட்காருவீங்கன்னாரு. இதுதாங்க மனம், இதுதான் மனம். அது சேட்டை பண்ணுற கர்மயோகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சேட்டை பண்ணும். சேட்டை பண்ணுற மனத்தினுடைய தன்மை அது. இது குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிக்கல. இதை வந்து தன்னுடைய வயசப்படுத்தணும், தன்னை வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா இந்த பயிற்சிகள் வேணும். தானம், தவம், யஜ்யம். முதல்ல நம்ம தானம் பண்ண கற்றுக்கணுங்க. ஏதோ சொல்லக்கூடாது, வர வழியில் வர்றாங்க, பெரியவர் நிற்கிறாரு, பைசாவே இல்லை, சேஞ்ச் இல்லை. நம்ம இப்போ தான் பழக்கடைக்காரன் என்ன, அம்மா நீங்கள் அந்த ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பழம் எடுத்து கொடுத்துருக்கம்மா, இந்த வழியில் வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு சின்ன விஷயம் தானம். தவம் அடுத்து வந்துங்க, தவம் நம்ம கண்டிப்பாக வந்துங்க எவ்வளோ முடியுமே செய்யலாம். எல்லோரும் தானம் பண்ணுறதுங்கிறது ஒரு இது கிடையாது, பெருசாக கொடுத்தா தான் தானம் கிடையாது. தவம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துங்க வீட்டில் ஒரு கடவுள்கிட்டையோ கோயிலே போய் நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்க. அது தவம் சொல்லுவோம். யஜ்யம்ங்கிறதுங்க 5 விதமாக சொல்லுதுங்க. நித்திய கர்மான்னு சொல்லுது சாஸ்திரம். அதை அந்த அப்போது அது என்னென்ன, ஏன்னா டைம் இருக்கா, சரி. அதாவதுங்க இது கண்டிப்பாக இது கர்மயோகத்தில் இது சொல்ல 5 விதமான நித்திய கர்மா சொல்லுதுங்க. யஜ்யம் என்னென்னா தேவ யஜ்யம் ஆச்சுங்களா. அடுத்து ரிஷி யஜ்யம், அப்புறம் வந்து பித்ரு யஜ்யம், அப்புறம் மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். இப்படி 5 யஜ்யங்களை சொல்லுதுங்க. இது என்னென்னா தேவ யஜ்யம் அப்படிங்கிறது வந்துங்க இறைவன் மேலே கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் இறைவன் கோயில் வழிபடணும். சில பேர் கேட்கலாம், என்ன கூட கேட்பாங்க, ஏங்க நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்குதுங்கிறீங்களே, அப்புறம் எப்படிங்க போய் நீங்கள் வந்து கோயிலுக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்றீங்கப்பாங்க. இப்போது அதுக்கு தான் நம்ம சங்கராச்சாரியார் தான் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தார். நம்ம உடம்புல ரத்தம் டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு இடத்துல குத்தி தானே எடுக்கிறாங்க, உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூராமல் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பால் இது உடம்பு பூரா பால் இருக்குது பசுவுக்கு, ஒரு இடத்துல இருந்தாலும் பால் எடுக்கிறோம். அது மாதிரி உலகம் பூரா இந்த பிரபஞ்சம் பூரா நம்ம இந்த தத்துவம் பரவி இருந்தாலும், எங்கே நீக்கமரன் இருந்தாலும் கோயிலுக்கு ஏன் போகிறோம், அந்த இடத்துல அந்த இறை ஆற்றல் இருக்குது, அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அப்போது இது வந்துங்க தேவ யஜ்யம். கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், தன்னோட உள்ளத்தை பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்துங்க உள்ளம் வந்து அழுக்கு ஆகிட்டே இருக்கும். அந்த அழுக்கை நம்ம கழுவிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 5 யஜ்யம் தவறும் தினமும் தவறாமல் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயங்க. அடுத்து ரிஷி யஜ்யம். ரிஷி அப்படின்னா இந்த காலங்காலமாக நம்மளுக்கு இத்தனை விஷயங்களை கொடுத்துருக்காங்களே, இத்தனை புக்கு, இத்தனை சாஸ்திரம், இத்தனை வேதங்கள், இத்தனை உபனிஷத்துக்கள், இத்தனை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்கு நன்றி சொல்கிறது பண்ணு. வெறும் போட்டோக்கு மட்டும் நன்றி இல்லைங்க, அதை நம்ம கற்றுக்கணும். அவங்க என்ன நோக்கத்துக்கு அதை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்துக்கு இருக்கிறத நம்ம எடுத்து வாசிக்க கற்றுக்கணும். அதை வாசிக்கிறது மட்டும் இல்லை, ஞாபகத்தில் வச்சு பயன்படுத்த கற்றுக்கணும். அது ரிஷிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதைங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ருங்கிறது வந்துங்க நமக்கு முன்னாடி இருந்த தாய் தந்தையில் மறைஞ்சிருந்தாலும் யாராக இருந்தாலும் மூதாதையர்கள் முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம வந்துங்க மரியாதை செய்யணும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனையோடு அவங்கள நினச்சி சாப்பிட்லாம். இல்லை ஒரு 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 பிடி சாதம் அவங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம்.
இது வந்து நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன பாவனையில் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுமோ அந்த பாவனையில் அவங்களுக்கு வந்துங்க வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியம். அந்த அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அது நினைக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆட்டிடியூட் நம்ம தாய் தந்தை, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர்களை நம்ம இந்த உடம்பை கொடுக்கறதுக்கு, இந்த நம்மளை உருவாக்கி கொடுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு நன்றி கடன். அப்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வித்திருக்கப்போ மனுஷ யக்கியம். இப்போது மனுஷ யக்கியங்கிறது வந்துங்க, நம்ம இத்தனை பேர் கலந்துருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இவங்களை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், என்னங்க பார்த்தா டல்லாக இருக்கீங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போகணுங்களா, இந்த மாதிரி ஒரு அனுசரணை. மனிதனுக்கு மனிதன் ஒரு 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 இரக்க குணத்தோட, மனிதன் அனுசரணையோட. சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்சே 10 வருஷம் ஆயிருக்கும். ஆமாம், முகத்தில் பக்கத்து யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து இங்கே அங்கே அந்த பார்சலில் 25 வருஷம் இருந்தேன். உண்மையிலே சொல்கிறாங்க, ஒருத்தர் பேங்க், ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்து குடியிருந்தார் பக்கத்து வீட்டில். 3 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோம். 3 வருஷம் ஒரு நாள் கூட பேசுனதில்லை. இப்போ பார்க்கவே மாட்டார், வருவார், வண்டி நிறுத்து வர, உள்ளே போவார், வருவாருங்க, பேசுனதில்லை. நானும் எப்போ பார்த்தா சிரிக்கலான்னு பார்ப்பேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மனுஷ யக்கியம் இல்லை. வரணும், உட்காரணும், நான் வெளியூர் வந்திருக்கிறேங்க, இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஏன் அறிமுகப்படுத்த சொன்னாங்க? நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு உண்டாகணும். இதுதான், இது மனுஷ யக்கியங்க. அடுத்து வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா பூத யக்கியம் சொல்லிட்டேன். தேவ யக்கியம், ரிஷி யக்கியம், பித்ரு யக்கியம், மனுஷ யக்கியம், பூத யக்கியம். பூத யக்கியம் அப்படிங்கிறத வந்துங்க செடி கொடியிலிருந்து பௌதிகம், இயற்கை, எல்லா இயற்கைக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிறது. ஒரு செடி ஒரு மனிதன் ஒரு 10 செடி வளர்த்தினா போதும். இந்த குளோபல் வார்மிங்கிறத நம்ம மாற்றி காட்டிடலாம் இன்னைக்கு. அப்போது அந்த மாதிரி அதோடு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? நம்ம இந்த 5 இது நித்திய கர்மான்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. நம்ம வந்து தினம் கட்டாயம் செய்யணும்னு சொல்லுது. இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அது மாதிரி இது நம்ம அதில் அந்த சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க நம்ம செய்ய வேண்டிய யக்கியம் இது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மன தூய்மைக்காக இதை செய்கிறாங்க. இந்த மன தூய்மையெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மனசுக்குள் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த கர்மயோகத்தை வந்துங்க எல்லாரும் கடைப்பிடிக்கணும். நம்ம கண்டிப்பாக இதை வந்து இதன் மூலம் மன தூய்மை உண்டு பண்ணணும். மன தூய்மையை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர அறிவுக்கு எடுத்துகிட்டு போகும். சாஸ்திர அறிவை எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். ஞானம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிச்சுன்னா மோட்சத்தை சேர்த்தும். இப்போ மோட்சம் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? மோட்சம் அப்படின்றது நம்ம வந்து எல்லோரும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுல என்னை கூட நான் சொல்கிறேன். என்னமோ சொர்க்கம் நரகம் இதுதான், இது மாதிரி மோட்சம்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம், நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ் படிக்கிறோம், இந்த புக்கு படிக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இருக்கலாம். என்னை உட்பட தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு நிலை கூட இருந்திருக்கலாம். இனிமேல் இந்த வகுப்புக்கு வந்தனால தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. மோட்சங்கிறது வந்துங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இடம் அல்லது, அது போய் சேர்றதில்ல. சாஸ்திரம் என்ன சொன்னால் செய்து பெறக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லுது. மோட்சத்தை அறிய வேண்டிய விஷயம். இங்கே நம்ம வந்து நான் பிரம்மம்னு நான் பிரம்மந்தான், நான் அஞ்ஞானத்தினால தெரியாமல் இருக்கிறேன். நான் எதனால் அஞ்ஞானம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். அஞ்ஞானத்துக்கு சாஸ்திரம் சொல்லுது அதுவும் இறைவன் மாற ஆதிங்கிறது. அஞ்ஞானத்துக்கு அது வந்து ஆதி, அதுக்கு ஒன்றும் துவக்கம் கிடையாது, ஆனால் அதுக்கு முடிவு இருக்குதுங்க. எப்போ முடிவு? நான் பிரம்மம்னு தெரிஞ்சால் அதோட அந்த அஞ்ஞானம் ஓடிடும். லைட்டு போட்டால் இருள் போகிற மாதிரி அது. இது வந்துங்க அதுக்கு தாங்க இத்தனை விஷயம் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்டை வந்துங்க சாஸ்திரத்தில் பெரும் ஒரு புள்ளி தான், ஒரு ட்ராப்பு தான். அதனால் நீங்கள் வந்து இந்த வகுப்பு கற்றுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து வயசுக்கு இடம் தராதீங்க. எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம் ஆச்சுங்களா. நம்ம லேட்டாக வந்துட்டோம், இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும், இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி எண்ணமே வேண்டாங்க. புரியாட்டி பரவாயில்ல, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். கேளுங்க கேளுங்க, குரு எந்நேரம் கீழே இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களுடைய சந்தேகங்களை இந்த மாதிரி நம்மலாம் வாழ்க்கையில் வந்துங்க உண்மையில் சொல்லி நம்ம எல்லாருமே புண்ணியவங்கள்ங்க. இந்த மாதிரி ஒரு குரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு இலவசமாக நானே லட்சக்கணக்கில் கொடுத்து கிளாஸுக்கு போயிருக்கேன். அவர் சொல்லக்கூடாது. நாங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு இடத்துல 10 வருஷமாக நாங்கள் டைம் செலவு பண்ணி வந்திருக்கிறேங்க. எனக்கு இது விவரம் தெரிஞ்சதுலேருந்து எல்லா ஆசிரமங்களும் போய் எல்லா பயிற்சியும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற இதுக்கு தீனி கிடைக்கலைங்க. யோகா பண்ணுறோம், உடம்பு நல்லா இருக்குது, பிராணாயம் பண்ணுறோம், உடம்பு அது நல்லா இருக்குது, மனம் கூட அடங்குது, எல்லாம் பண்ணுது.
இருக்கு. ஆனால் எனக்கு நான் யாருங்கிற ஒரு கேள்விக்கு எங்கே விடைன்னு கேட்டால் இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லைங்க. இந்த அத்வைத வேதாந்தத்தில் மட்டும்தான் இருக்குதுங்க. இதில் தயானந்த சரஸ்வதி, நம்ம இங்கே சின்மயா, நம்ம குரு, அதுவும் கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேர் பார்த்து பேசுகிற குரு கிடைக்கிறங்கிறது அது பல ஜென்மத்தினுடைய கொடுப்பினைகள். புத்தகத்தை பார்த்து அதை பார்த்து படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு குரு நம்மளுக்கு கிடச்சிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமம் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. அப்போ இந்த மோட்சங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னமோ பெரிய ஒரு விஷயம்னு தயவு செய்து நினச்சிட வேண்டாம். இது நமக்கு புரியாத விஷயம். நம்ம அடையிறது அடையிறதுனா பஸ்ஸை பிடிச்சி, காரை பிடிச்சி, ஏரோப்ளேன் பிடிச்சி போய் அடைஞ்சிடலாம். அதான் இல்லை. உட்கார்ந்த இடத்துல நம்ம உணர்கிற விஷயம் இது. இந்த இடத்துல இப்போவே உணர்கிற விஷயம், நான் யார், அவ்வளோதான். நான் யார்? நான் உடம்பல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் அகங்காரம் அல்ல. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா யார்? அந்த கேள்வி கொண்டு வரணுங்க. அப்போ இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் யாருமே உடம்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. ஒரு கேள்வி கேட்பாங்க, முதல்ல ஒரு நாள் கேட்பாங்க, நான் இந்த மனமா உடம்பா புத்தியா சித்தமானு. அப்போ நான் எனக்கு உடம்பு அப்போ உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இந்த ஒரு அனாதை உடம்பு கிடைக்க தூக்கிட்டு போங்க. நாங்கள் அவங்க ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அப்போது உடம்பு தான் நானுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா உடம்பை வச்சு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உடம்பு நான் இல்லைன்னா யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. அதை தாண்டி கொஞ்சம் ஞானம் வந்தால் மனம் தானே இயக்கிட்டு இருக்குது, மனம்தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மனம் கூட நான் இல்லை, மாறி 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 போயிட்டுருக்குது, இந்த புத்தி தான் செயல்படுத்துதுங்கிற எண்ணம் வரும். அதனால தான் புத்த மதம் புத்தியோடு நின்ட்டாங்க. கடவுள் இறைவனை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. அப்போது புத்தி தான் எல்லாம் செயல்படுத்து. புத்தி தான் இறைவனுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்மாங்க. அதையே இறைவன் ஒரிஜினல் ஓசின்னு சொன்னால், ஒரிஜினல் கான்சியஸ்னால் இது ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ். ஆமாம், அந்த ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்ன ஆகிடுது, நான் தான் கான்சியஸ்ன்னு நினச்சிக்குது. அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு சாஸ்திர அறிவு தேவைப்படுதுங்க. அப்போ புத்தி நான் இல்லை, சரி எல்லாத்தையும் நான் அந்த அகங்காரம் விட்டுருமா? எப்படி விடும்? அதானே நானுன்னு உட்காந்துருக்குது. இப்போ நானும் செயல்படலைங்க. சார் சொன்னார் இல்லையா, இதை நான் இந்த தொழில் விடாமல் இருந்தால் நான் எப்படி தொழில் விட்டாத்தானே நான் போகணும்னு சொல்கிறேங்களா? அந்த நான் செஞ்சுட்டு போகுதுங்க. என்னங்க சார், அந்த நான் செய்யிட்டு தொழில் நம்ம ஏன் கவலைப்படணும்? இந்த நான் எப்படி இருக்கணுங்கிற தெளிவாக இருந்தால் போதும் இல்லைங்களா? இந்த பிரம்மம் தானே நான். பிரம்மத்துக்கு எதுக்கு செயல் இல்லையே? பிரம்மம் கர்த்தாவும் இல்லை, அகர்த்தாவும் இல்லை. அகர்த்தாங்கிறது அந்த அகங்காரம் நானுக்குள்ள விஷயம். அது நம்மளுக்குள்ள ரெண்டு நானுங்க. அதுனா ரெண்டு தனித்தனியாக இருக்கின்ற தரிசனம் குழப்பிக்க வேண்டாம். ஒன்று நாம் தான், ஒரே ஒன்று தான் இருக்கிறது, ஏக தத்துவம், அது நான் தான் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த வகுப்புங்க. இதுக்கு மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். மனத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா கோயிலுக்குள்ள போகணும், தவம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அதான் தானம் தவம் யஜ்யம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்மயோகம் வெறும் கர்மயோகம் கற்றுட்டோம்னா மோட்சம் கிடைக்காது. ஆனால் மோட்சத்துக்கு முயற்சி ஞானம் வேணும். அதே ஞானம் இருந்தால் மோட்சம் வந்துடாதுங்க. ஞானத்தோட கர்மயோகம் வேணும். அதான் சாஸ்திரம் அழகாக சொல்லுது, வெறும் கர்மயோகம் மட்டும் பண்ணினால் அது இன்கம்ப்ளீட், மோட்சத்துக்கு இம்பாசிபிளுங்குது. மோட்சத்துக்கு ஞானம் மட்டும் வந்துருச்சா அப்படின்னா, கர்மயோகம் பண்ணாமல் இருந்தால் அது இன்கம்ப்ளீட்னு சொல்லுது. ஒன்று இன்கம்ப்ளீட், ஒன்று இம்பாசிபிள். ஆகவே ஞானம் கர்மயோகம் இது ரெண்டும் தான் நம்மளை மோட்சத்துக்கு இட்டுட்டு போகும். முதல்ல இந்த சாஸ்திர தியானத்தை நம்ம தெளிவாக கற்றுப்போங்க. தெளிவாக கற்றுக்கிறதுக்கு குழப்பங்கள் நிறைய வரும். கண்டிப்பாக முடியாதுங்கிறது கிடையாது. முடியாத மனம் சொல்கிற பேச்சை கேட்டுறாதீங்க. மனம் அந்த குச்சியில் அடிக்க மாதிரி குரங்கு மாதிரி அதை தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது தன்னுடைய நிலைக்கு வரும். ஆகவே மனம்ங்கிறத நீங்கள் ரொம்ப பெருசாக குழப்பிக்க வேண்டாம். அது ஒரு கருவி. இந்த செல்ஃபோன் இருக்கிற மாதிரி, இந்த கைகால் இருக்கிற மாதிரி அது ஒரு கருவி. அது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சூட்சம நிலையில் இருக்குது. சூட்சம நிலையில் இருக்கிற அந்த புத்தியில் ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸுக்கு, அந்த ஒரிஜினல் கான்சியஸ் ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ் ஆனதுனால நான் தான் எல்லாமே நான் அப்படிங்கிற ஒரு அந்த அகங்காரம், அந்த சாதாரணமாக இருந்தவனுக்கு பால்காரம் மாதிரி அகங்காரம் அகம்னு நானே இருந்தவங்க அகங்காரம் ஆகிடுறான். அந்த அகங்காரம் தான் இத்தனை விஷயங்களே செய்ய வைக்கிறான். நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு உண்டு பண்ணுறான், நம்மளுக்குள்ள ஒரு அன்பு உண்டு பண்ணுறான், விரோதி ஆக்குறான், உழைக்கிறான், பணம் அலையிறோம், புகழ் அலையிறோம், படிப்புன்னு அலையிறோம். எல்லாம் அந்த அகங்காரம் பண்ணுற வேலை. நான் பண்ணலை, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் விட்டோம்னா அது வாட்டுக்கு நடக்கும். நான் சாட்சி மாத்திரமாக இருக்கிறேன், இது எனக்கு எந்த குழப்பம் இல்லை, இது செய்கிறதெல்லாம் அகங்காரம். செய்யட்டும்.
தர்மத்தோடு ஒட்டி செய்யட்டும். அதுக்கு பழக்கப்படுத்துங்க. செய்ய வேண்டாம்னு சொல்லவே சொல்லாதீங்க. செய்யாமல் உலகம் இயங்க முடியாது. எல்லாருமே சாமியாராகி எல்லாரும் அவர் சாரு மாதிரி நம்ம மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா உலகம் எங்கே இயங்கும்? எப்படி இருக்கும்? யார் நான் வாழ்கிறது? எதுக்கு வாழணும்? அப்புறம் ஒன்றுக்கு வாழ வேண்டாமே. அதுக்கு ஒரு போனோம், வீட்டு போனால் என் பொண்ணு இருக்கும், ஒய்ஃப் இருக்கும், பேரக்குட்டி இருக்கும், கொஞ்சம் அதெல்லாம் அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். அதை விட முடியாது. ஸோ அந்த வாழ்க்கையோடு நம்ம போகலாம். நீங்கள் தயவுசெய்து ஆன்மீகத்துக்கு வந்துட்டால் லௌகீக வாழ்க்கைக்கு இடைஞ்சொல்லி நினைக்க வேண்டாம். லௌகீக வாழ்க்கையை நம்ம செம்மப்படுத்திக்க முடியும், ஒழுங்குபடுத்திக்க முடியும், தர்மத்தை கற்றுக்க முடியும், அமைதியாக போக முடியும், அன்பாக போக முடியும், அஜிடேஷன் இல்லாத மைண்டை கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஆமாங்க. இந்த மைண்ட் என்னென்னு கேட்டுன்னா இந்த கர்மயோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு விஷயங்க FIR. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். FIR உங்களுக்கு கோபம் வருதா? ஃப்ரீக்குவன்சி என்ன 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 எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் உங்களுக்கு கோபம் வருது. அப்புறம் இன்டென்சிட்டி எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது அது உங்களுக்கு. அந்த இன்டென்சிட்டி ரெக்கவரி எவ்வளோ டைமில் அது ரெக்கவரி ஆகுது. இதை பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கு ஸ்கேலு. இதுதாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு கர்மயோகத்தில் இருக்குன்னா எல்லாருக்கும் வரும் கோபம்னா. நானும் எல்லாம் சொல்லுவாங்க நானும் கோபக்காரம்பாங்க. அதெல்லாம் யார் கோவம் இல்லை. அந்த FIRங்கிற ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துங்க. ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஏங்கர், இன்டென்சிட்டி ஆஃப் ஏங்கர், ரெக்கவரி ஆஃப் ஏங்கர். இந்த மூணையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது படிப்படியாக கம்மியாகிடும், குறையும். ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ நம்ம ஞானத்துக்கு முழுமையாக தகுதி ஆகிட்டோன்னு அர்த்தம். மோட்சம் கண்டிப்பாக அப்படி எட்டுற தூரத்துலையும் கூட இல்லை. நாமளே மோட்சம்னு வந்துட முடியும். ஆமாம். ரொம்ப நன்றிங்க. நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக இப்போ எடுத்துக்காதீங்க. ஆமாம். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஐயா நமக்காக மனம் பற்றியும் புருஷார்த்தத்தையும் பற்றியும் ரெண்டுமே கலந்து ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது பற்றி சந்தேகங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா தெளிவுபடுத்திக்கலாம். கரெக்டாக 18 தான் ஆரம்பித்தேன், முடிச்சிட்டாங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க நினைக்கல நான். துரியோதனை எனக்கு எல்லாமே தெரியுது, தப்பு எதுன்னு தெரியுது, ரைட் எதுன்னு தெரியுது, தப்பை செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ரைட்டு தான் செய்யணும்னு தெரியுது, ஆனால் இதையும் தாண்டி நான் தப்பு செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு எங்களுள்ள இருந்து ஒரு இயக்கிட்டு இருக்குது. துரியோதனை சொல்கிறார் இல்லைங்களா, எனக்கு தப்பு தெரியுதுங்க, ரைட்டும் தெரியுது, ஆனால் இத்தனையும் தாண்டி எனக்கு இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, இதை தான் செய்யணும்னு தெரியுது, ஆனால் இத்தனையும் தாண்டி நான் தப்பு செய்ய வேண்டி இருக்கு, என்ன ஏதோ இயக்குதுங்கிறது அவருக்கு புரியுது. அதையும் தெளிவாக சொல்கிறாரு. சரி, இதாவது இவர் இந்த அளவுக்கு ஞானம் இருக்குது. தர்மர் எல்லா சமயங்களும் தர்மத்தோடையே நடக்கிறாரு, தர்மத்தோடையே தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அவரும் சூதாடினார். மற்றவங்கள வச்சு ஆடினது கூட பரவாயில்ல. நீயே உன்னை இழந்த பிறகு உன்னுடைய ஒய்ஃபை வச்சு ஆடுறதுக்கு உனக்கு எங்கேருந்து உரிமை வந்துச்சு? இது ஒரு கேள்வி, அவ்வளோதான். நீங்கள் இதில் மனிதனை பிறந்த பிராரப்த கர்மங்கிறது ஒன்று அனுபவிச்சு ஆக்கணுங்க. இப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு, நீ யாருக்கே என்னென்னமோ ஓடி எல்லாம் உதவி செஞ்சிட்ருக்கிறியே, இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லோரும் போய் செஞ்சிட்ருக்கிறியே. தர்மர் சூத ஆடுறாம தடுத்துருக்கலாம். நீ சூத ஆடனாலும் கூட நீ ஜெயிக்கிற மாதிரி கேட்டிருக்கலாம், நீ ஏன் அந்த ஜெயிக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அப்போது அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, துரியோதனை சகுனி அப்படிங்கிற ஒரு மாமாவை பக்கத்தில் வச்சுட்டு ஆலோசனை கேட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிறான், நண்பன் என்ன நினச்சானோ என்னை கூப்பிட்டானா அப்படின்னு கேட்டார். வச்சுங்களா? இல்லை, அப்போது மனிதன் இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சு செய்கிற செயல்கள் எல்லாம் தர்மத்தை ஒட்டி வாழும். சரணாகதி இல்லாமல் செய்கிற செயல்கள் எல்லாம் பிராரப்தம் தன்னுடைய மனம் இழுத்துட்டு போகும். அவரும் மனிதன் தான். அவர் தர்மராக இருந்தால் கூட மனிதன் தான். லௌகி இந்த உடம்பு எடுத்து தான் வாழ்ந்தார். அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் அந்த பிராரப்த எண்ணங்கள் அப்படி கொண்டுட்டு போகுது. அது இல்லைன்னா அந்த புராணமே எல்லாம் போயிருக்கும். ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம். ஆசை நீங்கள் குருவுடைய ஸ்பீச் நான் போடுறேன் பாருங்க, ஒரு 2 நிமிஷம் தான். நான் கேட்ட கேள்விக்கு அதீதமான ஆசை தான் காரணம். அதுக்கு
இதுக்கு தான் சேகர்ஜி வேணுங்கிறது. கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு தெரியுது, அதையும் தாண்டி தப்பு செய்ய வேண்டிய கட்டத்துல அவன் இருந்திருக்கான். இவர் செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஒரு தர்மர். ஆனா அவரே தப்பு செய்ய தெரியக்கூடாதுன்னு ஏன் செய்யறாருங்க? தெரியாதனால தானே செஞ்சாரு. அதான் தர்மரா இருந்தாலும் அந்த இடத்துல தர்மர் தான். அங்கேயும் புத்தி தடுமாறுங்க எல்லாரும். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்லை, டைம் ஆயிடுச்சுக்கலாமா? அடுத்து வச்சுக்கலாங்க. சாப்பாடு டைம்ல